ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரிராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவராமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு கூடாக வழிநடத்துவார். டொரண்டோ தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள். பாடல்களோடும் சாட்சிகளோடும் துதிகளோடும் ஜெபங்களோடும் வேத வார்த்தைகளோடும் பாடல்களோடும் இணைவார். அவரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே இந்த வேலையை ஒப்புவிப்போம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க வந்திருக்கிற அம்மாவை வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டம்மா, பிரைசலோட்டம்மா, உங்களோட மைக் எடுத்து விடுங்கம்மா. ஆமீன். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு இணைந்திருக்கிற அவரை தங்கு தடையின்றி இணைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்குவோமா? வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட். இப்ப சரியா பிரதர்? சரியா இருக்கம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே நான் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே நான் இந்த செய்தியை கொடுக்க நான் உங்களுக்கு முன்பாக நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நான் வந்து எல்லா தடைகளை நீக்கி என்ற ஆண்டவர் இந்த நேரத்தை பொறுப்படுக்கிறதுக்கு ஆசோத்திரன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேரனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா வெலப்பாடுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே நேரமே. பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையிலே நான் அழைக்கும் போதெல்லாம் நீர் வந்து என்னை பலப்படுத்துற தயவுக்கு ஆசோத்திரம். இந்த நாளும் உங்களுடைய பலன் என்னை இடைக்கட்டி ஆண்டவரே இந்த வேளையிலே என்னை பலப்படுத்துறதுக்காக நன்றி. நீங்கள் தந்த செய்தி ஆண்டவரே இந்த வேளையிலே ஒரு விதமான தடையும் பெறாதபடி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் என்னை பலப்படுத்தி நீங்கள் பேச வேணும் ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ய போறதுக்கு ஆசோத்திரம். உங்களுடைய பாதார இந்த முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே. ஆமேன், ஆமேன். February 20 1994 நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கும் வேளையிலே பஸ்ஸிலே கர்த்தர் கொடுத்த ஒரு பாடலைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன். என்னேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா. இந்த உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே அங்கே சூலமித்தியால் கூறுகிறாள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இங்கே எனக்கும் ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவியானவர் பாடல்கள் தர தொடங்கிய வேளையிலே என்னுடைய முதலாவது பாடலும் என் நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன், அந்தோ அவர் சத்தம் தொனி தேடுதே. இன்னும் ஒரு பாடல் அவர் சொல்றார், என் நேசர் எனக்குண்டு அவர் என்னில் ஜீவிக்கிறார். பாருங்க, என் நேசர் என்றுதான் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே அவர் சொல்றார்,
நீரே என் சொந்தம், நான் உந்தன் சொந்தம், உந்தன் அடிமையாய் என்னை அழைத்தீர். இந்த பாடல், இந்த நாளுக்குரிய பாடலும் என் நேசர் என்றுதான் வருகிறது. பரிசுத்தாவியானவர் எனக்கு தந்தவர். ஆகவே என் தேவன் நான் நேசர் என்று அழைக்கிறத குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆதியாகமம் 1 அதிகாரத்தின் 27 வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே நான் சொல்லுகிறேன், நான் ஐ பிகம் a child by faith. கடவுளுடைய பிள்ளையாக நான் விசுவாசத்தாலே நான் தேவனுடைய பிள்ளையாக வருகிறேன். ஐ பிகம் his child by faith, விசுவாசத்தாலே. அங்க யோவான் 1 அதிகாரத்தின் 12-13 வசனங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் பவுலப்போஸ்தலன் கலாத்தியருக்கு 3 அதிகாரத்தின் 26 வசனத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள். இன்னும் 1 யோவான் 5:1 யோவான் எழுதுகிறார், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆகவே நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் தேவனுடைய நாங்கள் பிள்ளைகளாக வருகிறோம், அவரை விசுவாசிக்கும் பொழுது. அடுத்ததாக ஐ பிகம் ஹிஸ் சைல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவராலே நான் தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுறார் 14-15 வசனங்களிலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னும் 15 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள் என்று ரோமருக்கு அங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எங்களுக்குள்ளே ஆண்டவர் ஆவியை தந்தபடியினாலே நாங்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். எனக்கும் அப்பா என்று அழைத்தேன், அருகில் வந்தார், அன்பா என்னை அரவணைத்தார், அழைத்தவர் உண்மையுள்ளவரே, அவர் பாதம் நான் வணங்கிடுவேன். இன்னும் ஒரு பாடலில் அவர் என்னை சீயோன் குமாரத்தி என்று அழைத்தார், கைவிடாமல் என்றும் காத்திடுவார், அவர் அன்பை நான் என்றும் பாடிடவே, அவர் அருள் எனக்கு தந்திடுவார். ஆகவே நான் தேவனை நான் அவருடைய பிள்ளை என்று உரிமையோடு நான் சொல்லுகிறேன். என் தேவன் அவரை நான் அவருடைய பிள்ளை. அதான் இந்த பாடலும் எனக்கு கொடுத்தார். இன்னும் நான் இந்த 1வது பல்லவியிலே நான் சொல்றேன், என் நேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ என்ன முற்றும் தந்தேன், நான் என்ன இயேசுவுக்கு நான் அர்ப்பணித்தேன். இயேசுராஜனே இந்த உள்ளத்தில் தங்கிடும், என்னையும் பாதத்தில் என்றுமே அர்ப்பணித்தேன், என் உள்ளமும் வீடாய் என்றென்றும் ஆலோவீரே. நான் என்னை அவருடைய பாதத்திலே நான் அவருக்கு அர்ப்பணித்தேன். இன்னும் ஒரு பாட்டிலே, என்னையே நான் தந்தேன் உந்தனுக்கே தந்தேன், இந்நாள் வரையில் காத்தீர் இனிமேலும் காப்பீரே, என்னையே நான் தந்தேன். இம்மானுவேலாம் என் அருள்நாதாம், உந்தன் அடிமையாயும் பணி செய்திட
என்னையே நான் தந்தேன், உந்தனுக்கே தந்தேன், இந்நாள் வரையில் காத்தீர், இனிமேலும் காப்பீரே. என்னையே நான் தந்தேன் தந்தேன். பாருங்க, நான் என்னை அவருக்கு முற்றுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கே மகிமை. இப்படி என்னை அழைக்க ஆண்டவருக்கா நான் அவரே அம்பி மூற்றுமா என்னை அவருக்கே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் அந்த முதலாம் சரணன் நான் பாடுகிறேன். என் நேசரே, நான் உந்தன் பிள்ளைகள தீயினுள் நடந்திட்ட வேளையிலும் வேகாமல் காத்தீரையா, இனிமேலும் காக்க வல்லவராம் ஏசெந்தன் நண்பனானார். ஐசாயம் 43:2 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பத்தாது. நாங்களும் நானும் என்னை பொறுத்த மட்டும் எவ்வளவோ அக்கினியூடாக தீக்குள்ளாதான் நான் நடந்து வந்தேன். ஆனபடியாத்தான் அங்கே நான் ஆவியானவர் எனக்கு தருகிறார். தீயினுள் நடந்துட்ட வேளையிலும் என்ன வேகாமல் காத்தார் என்று. அங்கே அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை, தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை, சோத்திரமே. இன்னும் அக்கினி போன்ற சோதனை வேதனை வேளைகளிலே நான் நடந்த போலிலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை காத்து வந்தார். தண்ணீர்களை நான் கடக்கும் போதும், அக்கினியில் நான் நடக்கும் போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். காரிருள் நேரம் சோதனை வேளையில் நான் உம்மை கிட்டே சேர்வேன். இங்க பாருங்க, இங்க பேதுரு இதை குறித்து அதிகமாக அழகாக சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். 1 பேதுரு 1 வசனத்திலே சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப அவர் சொல்றாரு, எங்கட விசுவாசம் அங்க சோதிக்கப்படுகிறது. இதெல்லாம் அக்கினிக்களால போறதெல்லாம் நாங்கள் விசுவாசத்துல இன்னுமா பலப்படுத்தி அவர் வெளிப்படும் பொழுது எங்களுக்கு புகழ்ச்சி வரத்தக்கதாக எங்கட விசுவாசத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேணும். இன்னும் 1 பேதுரு 4 12 வசனம் சொல்றார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையானது ஒன்று நீங்க திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நாங்களும் அங்கே அவர் எங்களோடு இருக்கிற இது ஒரு புதுமையான காரியம் அல்ல. ஆனபடியால் நாங்கள் இந்த அக்கினி எங்களுக்கு வரத்தான் வேணும், அதன் ஊடாக நாங்கள் போகத்தான் வேணும். ஆனால் நான் பாடுற விதமாக தீயினுள் நடந்தாலும் அவர் என்னை வேகாமல் காத்தவர். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் எங்களுக்கு தெரியும், அங்கே தானியேலின் புஸ்தகத்திலே 3 நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு பொற்சிலையை நிறுத்தி வச்சிருக்கிறார். அங்க சொல்லப்படுகிறது, இந்த நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள், ஒரு கட்டளை அப்படி பிறந்தது. இல்லாவிட்டால் அக்கினி சூளை நடுவிலே நீங்க போடப்படுவீர்கள் என்று ஒரு கட்டளை அங்க சொல்லப்பட்டது. ஆனால் இந்த 3 எபிரேய பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை அவர்கள் பணியவில்லை. அப்ப ஆகவே அங்க ராஜாவுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் பொற்சிலையை பணியவில்லை என்று. அவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் என்ன செய்கிறான், அங்க கேட்கிறான், கதைக்கிறான். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் 3 17 வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று இவ்வளவு தைரியமா சொல்லுறாங்க. பாருங்க,
ராஜாவுக்கு அதிகமான கோபம். இந்த சூழியை 7 மடங்காக நீங்கள் சூடாக்குங்கள் என்று சொல்லி என்ன நடந்தது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போனவர்களால் அவர்கள் எரிந்து சாம்பலா போய்விட்டார்கள். ஆனால் இந்த 3 பேரும் அங்கே உலாவுகிறார்கள். அவர்களோடு ஒரு 4ஆம் ஆள் உலாவுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த கடவுள் ஆண்டவர். அவர்கள் நம்பி இருக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிற. அதை 25ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் ராஜாவே சொல்றான், 4 பேர் விடுதலையாய் அங்க புருஷரை 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறத நான் காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருப்பாருங்க. அவனே சொல்லுகிறான். அப்ப ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நாங்களும் இப்படியான சூழ்நிலைகளுக்கு அக்கினி கூடாக நாங்கள் போகும்பொழுது எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இருந்தால் அங்கே நாங்கள் தேவ மகிமை மற்றவர்களும் அதை காணத்தக்கதா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இங்கே நான் ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு உன்னோடும் இருக்கிறார். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடும் நீ ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அக்கினி ஊடாக போய்கொண்டிருக்கலாம். உன்னை குற்றம் சாட்டுறவளா இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனையான வேலையா இருந்தால் இந்த நாள்ல நான் சொல்லுகிறேன், நீங்கள் வேதனைப்படாதீர்கள். ஏன் அந்த அக்கினி சூளையில இந்த 3 வாலிபர்களோட இருந்த அதே ஆண்டவர் உன்னோடும் இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார், உலாவுகிறார். Sometimes we don't see him, but he is always there with us. ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வேதனை வேளை நேரத்தில் அவர் தான் கண்ணீரை துடைத்து எங்களுக்காக அருமையான ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு சோத்திரம். நாங்கள் அதை குறித்து, அந்த வேதனையை குறித்து, அந்த அக்கினியை குறித்து நாங்கள் பயப்படக்கூடாது. அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. அவர் எங்கள் கையை பிடித்துத்தான் அவங்களை நடத்துறார். கர்த்தருக்கே மகிமை. 2ஆம் சரணம் வழி நடந்திட சித்தம் செய்திட ஆவி தந்தீரையா, சாயலாய் மாறிய நான் உம்மோடு ஜீவித்திட. அங்க நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அங்க நீதிமொழி 16:25 அதைத்தான் சொல்லுகிறது. மனுஷனுக்கு அது சரியா தோன்று, ஆனால் அதன் முடிவு மரண வழி. இன்னும் நீதிமொழி 3:6 அங்கே சொல்லப்படுகிற சாலோமன் சொல்லுகிற, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவப்படுத்துவார். நாங்கள் ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். தாவீது அதிகமான இடங்கள்ல சொல்லுகிறார். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன ஒரு காரியம் நாங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அதை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழியை நாங்கள் பார்க்க வேண்டும். 25ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தள்ளும், உம்முடைய சத்தியத்திலே என்ன நடத்தி என்ன போதித்தள்ளும். நாங்களும் அப்படித்தான் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வழியிலே என்ன நடத்தும், உம்முடைய சத்தியத்தை எனக்கு, உம்முடைய வழிகளை எனக்கு காட்டித்தாரும். நாங்கள் அவருடைய சத்தியத்திலே நடக்க கேட்க வேணும் அவரை. அப்பொழுது அவர் எங்களுக்கு போதிப்பார். இன்னும் எனக்கு ஒரு பாடலும், நீ நடந்தபடி நானும் நடந்திட, உம்மில் நிலைத்து அன்பில் நடந்திட, நீர் காட்டும் பாதையில் நடந்திடவே, என் சிலுவை எடுத்து நடந்திடவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நாடோறும் உம்முடன் நடந்திடவே, என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே, என்றும் நானும் சித்தம் செய்திடவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 7:13-14 வசனங்கள் சொல்லுறது. அங்கே அந்த இடுக்கமான வழியில போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதன் மூடாக அது வாசித்தா நல்லது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற பாதை விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுதான் எங்களுக்கு, நாங்கள் அப்படிப்பட்ட வழியிலே தான் நாங்கள் போகணும். எனக்கு இந்த நேரம் ஞாபகம் வருது, என்னோட ஒரு ஃப்ரெண்ட், அவ மச்சம் சாப்பிடுவா, அவனோட ஹஸ்பண்ட் மச்சம் சாப்பிடுற இல்லை. அப்ப அவ மனைவிக்கு மீன் வாங்க போனால்
எது லாங் கியூன்னு பார்த்தா அந்த கியூவோட நின்றுதான் மீன் வாங்கிட்டு போவாரா. எனக்கு இது சிட்டி வச்சா சிரிப்பாத்தான் வருகிறது. ஆனால் இப்ப அது மாதிரித்தான் கேட்டுக்கு போற ஜனம் அநேகர் போவார்கள். அவர்களுக்கு பின்னால நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் இந்த இடுக்கமான பாதை, அந்த பாதையை நாங்கள் தெரிந்து அதே பாதையில தான் நாங்கள் போக வேண்டும் என்று நான் கத்தரிட நாமத்திலே நான் உங்களுக்கும் சொல்லி நானும் அப்படித்தான் செய்ய வேணும். இன்னும் நான் பாடுகிறேன், சித்தம் செய்திட ஆவி தந்தீர் ஐயா. யோவான் 4:34 நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இயேசு சீகார் வழியிலே அங்க கிராமத்திலே இந்த கிணற்று, யாக்கோபின் கிணற்றடியிலே இளப்பாரி கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே உள்ள ஒரு 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 சமாரியை ஸ்திரீ வாராள். அந்த நேரம் மத்தியான நேரம் வாராள் பாருங்க. அப்ப வரும் பொழுது அவள் வர இயேசு கேட்கிறார், நீ எனக்கு தாகத்துக்கு தண்ணி தாண்டு கேட்கிறார். அப்பொழுது அவள் சொல்றார், இது என்ன இது இப்படி நீர் யூதனா இருந்து கொண்டு நீ என்னண்டு நீ என்ன எனக்கு என்ன நீ கேப்ப தண்ணி என்று ஆண்டு வேற அவளுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்றார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாண்டு இடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்றே நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார் என்று சொல்லி இப்படியே அவருடைய அந்த கான்வர்சேஷன் நடந்து கொண்டு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான், அது ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூட்டா இருக்கும் சொல்லி இப்படியே இவர்கள் கதைத்து அவளுக்கு இப்பொழுது யார் என்று அவள் இயேசுவை அறிந்து விட்டாள். உடனே அடியாக அவள் ஓடுகிறாள். ஏன்னா அவள் அவர் சொல்ற, நீ புருஷனை கூட்டிட்டு வா. இவள் 5 புருஷர்களோட ஏந்தி 6வது புருஷன் அவளோட புருஷன் அல்ல. ஆனபடியால் அவளுக்கு விளங்கி விட்டது இயேசு யாருடைய மேசியாண்டு. ஓடுறாள். இவ்வளவு நாளும் மற்ற விமனை சிவாஸ் எல்லாரையும் சந்திக்க மனம் இல்லை. ஏன்னா அவள் அவ்வளவு ஒரு பாவையான பெண். ஆனா அந்த இடத்துல இயேசு என்ற கிறிஸ்துவ வசனத்தை கேட்டு அவள் அநேகரை ஆண்டவர்களை கொண்டு வர. இப்படியான நேரத்துல சீஷர்கள் வருகிறார்கள். உணவு கொண்டு அவர்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸ், இதனை இப்படி ஒரு பெண்ணோட கதை பேசுறாரு என்று சொல்லி போட்டு அவள் ஓடிட்டாள் அங்க குடத்தையும் வச்சுட்டு. அப்ப இயேசுவர் சொல்லுறாரு, வாருங்க. அவருக்கு சொல்லுறாரு, நீங்கள் நான் உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறோம், போஜனம் பண்ணும்னு சொல்ல இயேசு சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார். இயேசு எப்பொழுதும் பிதாவுடைய சித்தம் செய்வதுதான் அவருக்கு விருப்பமாக இருந்தது. அதைத்தான் அவர் எப்பொழுதும் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இச்சாவியம் சொல்றான் அங்க 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறான். அவருக்கு பிரியமானது நாங்கள் அவருடைய வசனத்திலே 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உன் வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறேன்னு பார்க்கிறோம். இயேசு இங்க நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அவரை பற்றி பார்க்கும் பொழுது அங்கே மார்க்கு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், அப்பாவிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின் படியெல்லாம் உம்முடைய சித்தத்தின் படியே கடவுள்னு சொல்லுகிறார். நாங்கள் அதை அங்க லூக்கா 22:42 மத்தேயு 26:39 பார்க்கிறோம். இயேசு அவருக்கு போற காலம் வந்த உடனே பிள்ளைகளோட கடைசி ராப்போஜனம் முடித்து விட்டு அவர் சொல்றார், என்னுடைய வேலை சொல்லி ஜெபம் பண்ண போய் ஒலிவமலைக்கு போயிட்டு அங்கே கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு போய் அவர் ஜெபிக்கிறார். பேதுருவையும் அந்திரேயா யாக்கோவையும் கூட்டி வச்சுக்கொண்டு இங்கே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு தெரியும் தான் இவ்வளவோ கஷ்டப்பட போறார். அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கா தானே இருந்தவர். ஆனாலும் தேவனுடைய வல்லமை அவருக்குள் இருந்தது. ஆனாலும் அங்கே பார்க்கிறோம் அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமாக வந்ததா. அவ்வளவாக பாடுபட்டு, யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக இவ்வளவாக அவர் பாடுபட்டார். ஆயினும் அவர் என்ன சொல்லுறார், அப்பா இது கஷ்டம், எனக்கு இது எடுக்கணும்னா இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்திடும், ஆனாலும் சித்தத்தின் படி என்று சொல்லி அவர் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நாங்களும் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்வதே எங்களுக்கு வாஞ்சியா இருக்க வேண்டும். எனக்கும் அங்கே ஒரு பாட்டிலே சொல்லுற, மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே உம்மையே நான் பாடிடுவேன், சித்தம் செய்வதே என் ஆவல் நாதா,
சாட்சியாய் வாழ தந்தேன் ஐயா, உம்மோடு என்றென்றும் வாழ்ந்திடவே. சித்தம் செய்வதே என்னுடைய ஆவல். அதைத்தான் நான் பாடுகிறேன். சித்தம் செய்வதே நாவல் என்று நான் பாடுகிறேன். இன்னும் இன்னொரு பாட்டிலே நன்றி சொல்லி நான் பாடுவேன், நாதா உம்மையே பாடிடுவேன். சத்தம் கேட்டு சித்தம் செய்வேன், உன்னத அனுபவம் தாருமையா. உம்மாலே செய்யக்கூடாததொன்றுண்டோ, உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன். சத்தம் கேட்டும் சித்தம் செய்வேன், அந்த உன்னத அனுபவம் எனக்கு தாருமையாண்டு நான் கேட்கிறேன். இன்னும் சீத்தம் நான் என்றும் செய்ய, சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும். ஆண்டவர் என்னில் தங்கினால் நான் அவருடைய சித்தத்தை நான் எப்பொழுதும் செய்ய முடியும். ஏன்? அவர் சத்தம் என் காதில் கேட்கும். அப்பொழுது இதுதான் வழி என்று அவர் என்னை காட்டும் பொழுது நான் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு இலகுவாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்து நான் பாடுகிறேன். அடுத்த செகண்டிலே நான் பாடுகிறேன். இந்த முதலாவதுல சாயலாய் மாறியே நான் உம்மோடு ஜீவித்திட. அங்கே ஆதியாகமம் 1:26-27 நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தேவ சாயலாகவே மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். சங்கீதம் 8:3 நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பாருங்க, ஆண்டவர் எப்படி எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்று. இப்படியான ஆனால் அங்கே ஆதாமினுடைய அந்த கீழ்ப்படியாமையினாலேதான் நாங்கள் பாவம் உண்டாயினதுன்னு பார்க்கிறோம். அங்கே ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போய்விட்டார் பாடப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு இயேசு எங்களுக்காக தான் எங்களுடைய இடத்தை எடுத்து எங்கள் பாடுகள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்ததுனாலே எங்களுக்கு ஒரு ரெஸ்டரேஷன், திரும்பவும் நாங்கள் அந்த மகிமையை பெறுவதற்கு ஏதுவாக எங்களுக்கு இருக்கிறன்னு நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அவர் எங்களுக்காக, நாங்கள் கிறிஸ்துவோடு விசுவாசத்தினாலே அவர்களுடன் நாங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இமேஜுக்கு திரும்பி நாங்கள் வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கா எல்லாம் செய்து முடிச்சதால ரெஸ்டரேஷன், திரும்பவும் நாங்கள் அவருடைய சாயலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ரோமர் 8:29 தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறாராம். பாருங்க, இவ்வளவு ஒரு சலாக்கியம் எங்களுக்கு. தேவன் அவர் முன்னாகவே எங்களை குறித்து போட்டார். ஆனாலும் அதே நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு எங்களை குறித்து ஒரு நோக்கம் என்ன? நாங்கள் அவரை போல் ஆக வேண்டும் என்பதுதான். ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாம் அவருடைய வார்த்தையை அதிகமாக படித்து பரிசுத்தாவினாலே நிறைந்து இருக்கும் பொழுது அவரை போல அந்த சாயலுக்குள் நாங்கள் திரும்பவும் மாறக்கூடியதாக இருக்கும். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3:18 அந்த கிறிஸ்டியன் லைஃப் இட்ஸ் அ ப்ரோசஸ். அது உடனடியாக வராது. நாங்கள் அவர்களே வளர்ந்து வர வேணும். வசனத்தை படித்து ஆவியிலே நிரம்பி வரும் பொழுது அங்க சொல்லப்படுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் நாங்கள் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தையும் படித்து இப்பொழுது எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மோசே தேவனுடைய மகிமையை உணர்ந்ததிலும் பார்க்க நாங்கள் இப்பொழுது அதிகமாக உணரத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறபடியினாலே நாங்கள் அந்த இழந்த சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. அடுத்து ஓகே, அடுத்து 1 யோவான் 3:2 எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு வசனம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இது நாங்கள் இட்ஸ் அ ப்ரோசஸ். நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்பதை நாங்கள் அவர் இருக்கிற விவகாரமாக நாங்களும் இருப்போம். இன்னும் 1 கொரிந்தியர் 15:49, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. தேவருடைய சாயலாக மாற நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு அக்கினி எங்களுக்கு வர வேணும். ஒரு அக்கினி, சுட்டெரிக்கும் அக்கினியை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்டு இருக்கோம். சுட்டெரிக்கும் அக்கினியே சுத்திகரித்தும்மை மாற்றிடுமே, இயேசுவின் சாயலாய் மாறிடவே அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுமே. நாங்கள் கெஞ்ச வேணும், ஆண்டவரே உடைய அக்கினி அபிஷேகம் என் மேல் ஊற்றி அப்பொழுது நான் சுட்டெரிக்கப்படுவேன். என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் சுட்டெரிக்கப்பட்டு உடைய சாயல் என்னில் காணப்படும். அதுக்குத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க அவருடைய சாயலங்களிலே காணப்பட வேண்டும். இன்னும் 3வது சரணம் நான் பாடுகிறேன். இயேசுவே மெய்யான திராட்சை செடி, நான் அவர் கோடி அன்றோ, அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து கனிகளை கொடுத்திடவே. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 15ஆம் அதிகாரம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். அங்கே இயேசு சொல்லுறார், நான் மெய்யான திராட்சை செடி, ஐ எம் த ட்ரூ வைன். பாருங்க, அந்த திராட்சை செடியை பற்றி இன்னும் அருமையான காரியம் அந்த சாப்டர். அதுல எனக்கும் ஒரு பாட்டு, நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைப்பவன் கனி கொடுப்பான். நான் மெய்யான திராட்சை, ஆண்டவர் திராட்சை செடி, இயேசு தேவன் எங்களுக்கு திராட்சை செடியா இருக்கிற நான் அவர்களே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நானும் கனி கொடுப்பேன். இன்னும் அங்கே 15ஆம் அதிகாரம் யோவான் 15:5 இயேசு சொல்லுற, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இங்கே 1976 என்னுடைய கணவனுடைய தம்பியுடைய திருமணத்துக்கு பாடுறதுக்கு நான் ஒரு புது பாட்டு கேட்ட பொழுது ஆவியானவர், நீ 128ஆம் சங்கீதத்தை பாடு, ராக மாளிகை. நான் மியூசிக் அவ்வளவு படிக்க இல்லை, ஆனாலும் எங்களோட CSI பாடல்கள் எல்லாம் நிறைய கிளாசிக்கல் சாங்ஸ். அதுல 1-2 போட்டு இப்பதான் எனக்கு ராகங்கள் அதிகம் தெரியாது, ஆனாலும் அதுல ஒன்று சொல்லுகிறது. 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி கொடுக்கும் கனி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தனி கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்க, அங்கே கர்த்தருக்கு பயப்படுறவனுடைய மனைவி இப்படி இருப்பாளாம், கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஆண்டவர் தான் செடி, நாங்கள் அவரோடு இணைந்திருந்தா நாங்கள் கொடியாக நாங்களும் இருப்போம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பு கனிதரின் திராட்சை செடின்னு அதோட மெட்டபாரிக்கல், ஒரு உருவகமாக சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 49:22. இன்னும் எனக்கும் ஒரு பாட்டிலே, நீர் செடியும் நான் கோடியும் நானும் அன்பில் நிலைத்திட ஆவியை ஊற்றிடும். இயேசு சொல்லுறார் 15 யோவான் 15:9, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 15:10 பாட், என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொல்றதை நான் பார்க்கிறேன். இன்னும் ஆண்டவர் இன்னும் அதிலே இந்த 4ஆம் 5ஆம் வசனங்கள் மிக அருமையான வசனங்கள். இயேசு சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களின் நிலைத்திருப்பேன். 4ஆம் வசனம் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களின் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு
மிகவும் அழகாக சொல்றார். நாங்கள் அவரிலே நிலைத்திருக்கோம். ரிமைன் இன் மீண்டுதான் அங்க திரும்ப திரும்ப அவர் அதை சொல்றதை நாங்க பார்க்கிறோம். இன்னும் 5ஆம் வசனத்துல சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய கூடாதென்றாரே. பாருங்க, இயேசு சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. இயேசு என்னத்துக்காக எங்களை அழைத்தார்? நாங்கள் கனி கொடுக்கும் ஜீவியம் பாவத்துக்காக, அவருக்காக நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் எங்களை அழைத்தவர். ஆனபடினா நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கமாண்ட், அவர்களுக்கு ஒரு கட்டளையாத்தான் கொடுத்திருக்கிறார். என்னிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அங்க யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்றேன். அப்ப we were chosen to bear fruit. ஆண்டவர் எங்களை அழைத்தது நாங்கள் அவருக்கு கனி கொடுக்க வேணும் என்று. ஆனா இப்ப எப்படி நாங்கள் இந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியும் என்றால், அங்கே 15ஆம் அதிகாரத்தின் யோவான் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்படி செய்வதனாலே பிதாவும் மகிமைப்படுவார். இன்னும் யோவான் 15:10 வசனத்திலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், என் அன்பிலே நிலைத்திருப்ப. அப்ப நாங்க செய்ய வேண்டியது அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்க வேணும். அப்பொழுது நாங்கள் கனி கொடுப்போம். அதே வேளையில இயேசுடைய கற்பனைகளையும் நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிய வேணும். 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறான், அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறது அவர் நமக்கு தந்தல்னா ஆவியினாலே நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு சொல்லப்படுகிறது. அங்கே இந்த 15ஆம் அதிகாரத்தில் அதிகமாக இயேசுதான் சொல்றாரு. அங்க நாங்கள் உண்டு கனி கொடுவிட்ட அவர் அழைத்த நோக்கம் இல்லையே, எங்களை வெட்டி போடுவார். நாங்கள் அந்த கொடியை வெட்டுப்பட்டு போய்விடும். ஆனபடி நாங்கள் எப்பொழுதும் செடியில நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அவர் அழைத்த அன்பு, அது அழைப்பே அதுதான். இந்த ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது கலாத்தியர் 5:22 இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். எனக்கும் ஒரு பாட்டிலே ஒரு சிறிய பகுதி கிடைக்கிறது. அன்பு, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, சினமடையாது, தீங்கு நினையாது, சகலமும் நம்பும், சகலமும் சகிக்கும், அன்பு ஒளியாது நிலைத்திருக்கும், அன்பு அன்பு நேசரே நன்பு பெரியது. இன்னும் எனக்கு ஒரு பாடல், அங்கே அந்த பாட்டிலே அதிகமாக நாங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து எனக்கு ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக பாட விரும்புகிறேன். நான் உம்மை இன்னும் கிட்டே சேர கிருபை தாரும் இயேசுவே, நானும் ஆவியில் நடந்திடவே உம்மை நான் இன்னும் நேசித்திடவே அருள் தாரும் இயேசுவே, நான் உந்தன் அடிமையே, நான் உம்மை இன்னும் கிட்டே சேர கிருபை தாரும் இயேசுவே, நான் உம்மில் நிலைத்திருக்க நீரென்னில் நிலைத்திருக்க நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், என்னை உம்மன்பில் மறைத்து கொள்ளும் இயேசுவே, உம்மை இன்னும் அறிய என்னாவல் நீரே வேறில்லையே, நான் உம்மை இன்னும்
கிட்டே சேர கிருபை தாரும் இயேசுவே. இயேசுவே நீர் என்னில் ஜீவித்திட என் வாழ்வு உமக்கு அர்ப்பணித்தேன். ஓதும் ஆவி இப்போது என்மேல் பலன் எனக்கு தேவை தேவா. சாயலாய் நான் மாறிடவே உம்மோடு என்றும் வாழ்ந்திடவே நான் உம்மை இன்னும் கிட்டே சேர கிருபை தாரும் இயேசுவே. ஆம் இயேசு சுவாமி, நான் உம்மிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே, நான் இன்றைக்கு செய்த அந்த 15ஆம் அதிகாரத்தின் உள்ள அதிகமானதை இந்த பாடலையே நாங்கள் கண்டுவிட்டோம். கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளிலே கூடுதலாக நாங்கள் அவருள்ள வழியிலே நாங்கள் நடக்க வேணும். கர்த்தர் எனக்கு தந்த பாடலும் அப்படித்தான். நாங்கள் அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்து அவருடைய வழியிலே நடந்து அவருக்கு சாட்சியா இருக்க வேணும். எப்படி சாட்சியா இருக்கலாம்? நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எங்களை விரும்புகிறார். எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் எப்பொழுதும் அந்த நோக்கத்தை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. தேவன் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நாம் அவர் நிலைத்திருந்து கனி கொடுக்கவன் அப்படியே இருக்க ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. நான் இப்பொழுது கடைசியாக நான் அந்த தீம் சாங்கை உங்களுக்காக நான் பாடி என் நேசரே நான் செய்தியை முடிவுக்கு கொண்டு வருவேன். என் நேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேன் ஐயா. தீயினுள் நடந்திட்ட வேளையிலும் வேகாமல் காத்தீரையா. இனிமேலும் காக்க வல்லவராம் ஏசெந்தன் நண்பனானார். இனிமேலும் காக்க வல்லவராம் ஏசெந்தன் நண்பனானார். என் நேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா. வழி நடந்திட சித்தம் செய்திட ஆவி தந்தீரையா. ஆமேன். வழி நடந்திட சித்தம் செய்திட ஆவி தந்தீரையா. சாயலாய் மாறிய நான் உம்மோடு ஜீவித்திட. ஆம் சுவாமி, அதான் எங்கட வாஞ்சை. சாயலாய் மாறிய நான் உம்மோடு ஜீவித்திட. என் நேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா. இயேசுவே மெய்யான திராட்சை செடி, நான் அவர் கோடி அன்றோ. அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்தேன் என்று கனிகளை கொடுத்திடவே. அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்தேன் என்று கனிகளை கொடுத்திடவே. என் நேசரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா. என்னை முற்றும் தந்தேனையா. ஆமேன். முற்றுமா தாரேன் ஆண்டவரே. என்னை உமக்கு கனி கொடுக்க ஆண்டவரே. கொடிகளாயிருக்க எங்களை மாற்றிவிடும் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களையும் இனி கேட்க போறவர்களையும் தேவன் எங்களை அழைத்த நோக்கம் நாங்கள் அவருக்கு கனி கொடுத்து அவருக்கு சாட்சிகளாயிருக்க இயேசு சுவாமி எங்களுக்கு உதவி செய்ய வேணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய வழியிலே நடந்து ஆங்கட எங்களுக்கு காதுகள் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சென்சிட்டிவா நாங்கள் இருக்க வேணும்.
என்ற இதயத்தில் நீங்கள் பேசுவீர்கள், அதையும் நாங்கள் கேட்கத்தக்கதான் அந்த பரிசுத்தத்துக்காக ஒரு அக்கினி எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ரைட் நவ லார்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு அக்கினி ஒவ்வொரு மேலும் வந்து விளட்டும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தில ஊற்றுங்கள் ஆண்டவரே. ஆரோனுடைய சிரசின் மேல் வந்து தாடியிலே வடிந்தது போல ஒரு அபிஷேகம் ஊற்ற வேணும் இயேசு சுவாமி. ஓர அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினாலே நாங்கள் உடைய சாயலாய் வாழ எங்களுக்கு 26 மணி கெஞ்சுறேன் ஆண்டவரே. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளாமுடைய வசனத்தின்படி அங்க யோவான் 15 சொன்னீங்களே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கற்பதற்கு கீழ்ப்படித்தால் நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்க எங்களுக்கு சடுவீர் என்று. ஆம் சுவாமி, நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே. இந்த நாளும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்ல வேணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருந்து உமக்கு கனி கொடுக்கும் ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே, நீங்கள் இந்த பொறுப்படுத்துறதுக்காக சோத்திரம் 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 ஐயா. சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்குத்தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன் ஆம் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். கடந்த 45 நிமிடமாக வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். வான்புறாவின் நேரத்தில் வானொலி அலங்கரித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மென்மேலும் பாடல்களை தந்து ராகங்களை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராகமா. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார். கர்த்தர் தாமே அவருக்கு கொடுத்த தாளந்துகள் மூலம் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.